Please subscribe to my channel. Hit the bell icon and never miss any updates. Hi friends, Assalamu alaikum. Welcome back to my channel, Sumi's Home Chef. இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது முஸ்லீம் ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் நெய்யப்பம் எப்படி பண்ணுறதுங்கிறது தான். இது கேரளா முஸ்லீம்ஸ் தான் மோஸ்ட்லி அதிகமாக பண்ணுவாங்க. இது வந்து செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்றது மாதிரியான ஒரு சூப்பரான ஸ்வீட்னு கூட சொல்லலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு. இப்போ இது செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 கப்பு பச்சரிசியை ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா ட்ரை பண்ணி இந்த மாதிரி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கணும். ஸோ பொடி பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா 1 கப்பு தேங்காயை நல்லா ஃபைனாக பிளெண்டரில் போட்டு தண்ணி சேர்க்காமல் அதையும் இந்த மாதிரி பொடி பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். அப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் அரிசி பொடிக்கும் போது 2 ஏலக்காய் போட்டு சேர்த்து பொடிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து வெல்லம் பார்த்திங்கன்னா 300 கிராம் வெல்லம், அதாவது ஒரு சின்ன துண்டு பனை வெல்லமும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கோம், அதாவது கருப்பட்டி. ஸோ இதையெல்லாம் சேர்த்து 300 கிராம் இருக்கும். கிட்டத்தட்ட 3 கப்பு அரிசிக்கு 300 கிராம் ஜாகரி. இதை வந்து லைட்டாக க்ரஷ் பண்ணிவிட்டு நாம் வந்து தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கலாம் கொதிக்க வச்சு. இந்த மாதிரி லைட்டாக க்ரஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அதை 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து கரைய வச்சு எடுத்துக்கலாங்க. அதாவது அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போது மண் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா போயிடும். ஸோ அதுக்காக நம்ம அதை பாகுலாம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. அதாவது பாகுபதம் வர வேண்டாம், ஜஸ்ட் அது கரைஞ்சாலே போதும். இப்போ அது கம்ப்ளீட்டாக கரைஞ்சிடுச்சு. ஸோ வடிகட்ட வேண்டியதுதான் பேலன்ஸ். இப்போ அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெய்யப்பம் ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் வெறும் 3 ஸ்டெப்ஸ் தான். அதுவும் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸு. பச்சரிசியை ஊற வச்சு பொடி பண்ணி எடுக்கிறது, தேங்காவை துருவி ஃபைனாக அரைச்சி எடுக்கிறது தண்ணி சேர்க்காமல், அப்புறமா இந்த சர்க்கரையை உருக வச்சு பாகு பண்ணி எடுக்கிறது, அண்ட் ஃபைனலாக இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணுறது மட்டும்தாங்க பேலன்ஸ். ஸோ ரொம்ப சிம்பிளான ஸ்வீட் அண்ட் டேஸ்டியான ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டுங்க. ஸோ நீங்களும் பார்த்துட்டு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த பாகில் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது அது வந்து கம்ப்ளீட்டாக அந்த லம்ஸே இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ ஹாஃப் ஆஃப் த அமௌண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா பேலன்ஸ் இருக்கக்கூடிய பாதி அமௌண்ட்டையும் சேர்த்து கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா பேலன்ஸ் இருக்கிறதையும் இப்போ சேர்த்து இதையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அதாவது இதில் லம்ஸே இல்லாமல் கலந்து எடுக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். அவ்வளோதாங்க. இப்போ ஃபைனலாக இந்த மாதிரி நம்ம கலந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த மாவை ஒரு 2 மணி நேரத்துக்கு மூடி வச்சு செட் ஆக விட்டுக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயிலை வந்து மிதமான சூட்லேயே ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் நம்ம ஒவ்வொரு குழிக்கரண்டியாக இதில் வந்து ஆயிலை விடணும் இந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸில் வந்து நீங்கள் குழிக்கரண்டியை யூஸ் பண்ணிக்கலாம், சின்னதாகவோ பெருசாகவோ. அண்ட் ஒவ்வொரு கரண்டியும் நீங்கள் விடும்போது அது வந்து ஆயிலிருந்து உப்பி மேலே வரும், பூரி மாதிரி. வந்ததுக்கப்புறமா நீங்கள் அடுத்த கரண்டி அந்த மாதிரி வரிசையாக விட்டுக்கலாம். ஸோ ஒன்று நம்ம உள்ளாடி விட்டு அது மேலே வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் அடுத்தது நெய்யப்பத்துக்கு ஆயிலில் விடணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். அதோட எட்ஜஸ் மட்டும் நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் அழகாக வரும். பார்க்கவே அழகாக இருக்கும். பாருங்கள் ரவுண்ட் ஷேப்பில் எந்த அளவு அழகாக உப்பி வந்திருக்குன்னு. அண்ட் 2 பக்கமும் அடிக்கடி ஃப்ளிப் பண்ணி போட்டிங்கன்னா எல்லா பக்கமும் ஈவனான கலரில் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் இந்த 2 ரெடி ஆயாச்சு. இது ஆயில் இந்த ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ இவ்வளோ தாங்க இந்த ஸ்வீட்டோட ஸ்டெப்ஸ். ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. நீங்கள் இது வரைக்கும் இது ட்ரை பண்ணது இல்லைன்னா நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் நெய்யப்பம் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சுமிஸ் ஹோம் செஃப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.